வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா நிழல் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வேலை கிடைச்சா விடிஞ்சாப்புலன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, முக்கியமாக லேடிஸ். நிஜமா அது? அப்படியெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை. எனக்கு தான் வேலை கிடைச்சது. சங்கம் பல்கலைக்கழகத்தின் பண்பாட்டு மையத்தில் மொழிபெயர்ப்பாளர். போதா குறைக்கே 27 வயசாகியும் சலிக்காம பார்ட் டைமில் பிஹெச்டி வேற பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தும் என்ன நிம்மதியாவா இருக்கா? இல்லையே. சரியா சொல்லணும்னா வேலை கிடைச்சதுல இருந்துதான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லணும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த அன்னைக்கு அம்மாவெல்லாம் அழவே அழுதுட்டாங்க. பின்னென்ன, தருமபுரி மாவட்டத்துல இருந்து மெட்ராஸுக்கு பொண்ணை தன்னந்தனியா அனுப்பணும்னா அவங்களுக்கு கவலை இருக்காதா? பாப்பாரப்பட்டி எங்க, மாதவரம் எங்க? பாப்பாரப்பட்டி தான் எங்க ஊர். ரொம்ப அழகான ஊர். என்னை கேட்டா உலகத்திலேயே ரொம்ப அழகான இடம் தர்மபுரி மாவட்டம் தான்னு சொல்வேன். ஞானியின் அமைதியும் தாயின் அழகும் கலந்த ஊர். அதிலும் எங்க கிராமம் ரொம்ப அழகு. வெளி உலகத்தோட அழுக்குகளை நெருங்க விடக்கூடாதுன்னு இயற்கை அமைச்ச காம்பவுண்ட் சுவர் மாதிரி ஊரை சுத்தி வளையம் போட்டு இருக்கிற மலை, மேகமே இல்லாத நீல ஆகாயத்தை பறிச்சு துண்டு போட்டு நட்டு வச்ச மாதிரி இருக்கும். பாதுகாப்பா குவிஞ்ச 2 கைகளுக்குள்ள எரியிற தீபம் மாதிரி மலைகளுக்கு நடுவே எங்க ஊர் இருக்கும் மலையே அழகுதான். எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத அழகு. கருக்கலில், விடியலில், இளங்காலையில், உச்சி வெயிலில், வெள்ளை பொழுதில், அந்தி சிவப்பில், மாலை மயங்கும் பொழுதில், இருள் சூழ்ந்த வேளையில் என்று ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு அழகை காட்டியபடி கம்பீரமாக நிற்கிற மலை, பச்சை அலை ததும்பி துடிக்கிற வயல்கள், ஜிலேபி துண்டுகளை உடைத்து எறிந்தது போன்ற கனகாமர பூக்கள் கொட்டி கிடக்கிற பூந்தோட்டங்கள், பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மாதிரி வரிசை வரிசையாய் பாக்கும் தென்னையும் நிற்கும் சாலையோரத்து மரங்கள், தோகை விரித்து நிற்கிற மயில்கள், பூமியே பூரித்து பொன்னாய் குமிழியிட்டது மாதிரி தோற்றம் காட்டும் வைக்கோல் போர்கள், அளவான மழை, கனமான காற்று, இங்கிதமான சீதோஷ்ண நிலை. ஊருன்னா எங்க ஊர்தான். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்றது? நம்ம வீட்டு புழக்கடை தோட்டத்துல உனக்கு ஆபீஸ் வச்சு தருமா அரசாங்கம்? அப்பா எரிந்து விழுந்தார். அதுக்குன்னு தங்க வசதி இல்லாம, நிக்க நிழல் இல்லாம, முன்ன பின்ன போய் அறியாத இடத்துக்கு பொண்ணு போயிருக்க போறாளேங்கிற வருத்தம் இருக்காதா? அதுதானே. பெண்கள் தங்கள் காலிலேயே நிற்க வேண்டும், அது இதுன்னு சொல்றாங்களே. நிக்கலாம், ஆனா காலை ஊனிக்கிட்டு நிக்க நிலம் வேணுமே, நிழல் வேணுமே. சென்னையில் நான் நிற்பதற்கான நிழலை சித்தி பெண் கலாமணியின் வீட்டில் கண்டுபிடித்தார் அப்பா. கலாவின் புருஷனுக்கு உள்ளூர் கல்லூரியில் வேலை, குழந்தைகள் இல்லை. முதலில் கொஞ்ச நாட்களுக்கு எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. அப்புறம்தான் குழப்பம் ஆரம்பித்தது. எல்லா மாதரசிகளையும் குடும்ப விளக்குகளையும் போல கலாவும் கணவனை எனது மாய வலையில் விழாமல் காப்பாற்றுகிற அமலை பெண் மாதிரி நடந்து கொள்ள ஆரம்பித்தாள். அவளுடைய தோற்ற பொலிவின்மையே அவளுடைய தன்னம்பிக்கை குறைவுக்கும் இந்த மாதிரி நடத்தைக்கும் காரணமாக இருந்திருக்கலாம். இத்தனைக்கும் நான் ஒன்றும் பெரிய அழகி அல்ல. இவ்வளவுக்கும் கலாவின் புருஷனை எனக்கு அறவே பிடிக்காது. அவன் மெகா சைஸில் ஒரு பல்லி, குச்சி குச்சியான 2 கால்களுடன் நடமாடுவது போல இருப்பான். அது கூட பரவாயில்லை. தமிழகம் எங்கும் நடைபெறும் பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு விவஸ்தையற்ற தலைப்புகளில் சொற்பொழிவாற்றுவான். முகத்தை அஷ்ட கோணலாக்கி கோமாளித்தனமாய் கையையும் காலையும் உதறி சேஷ்டைகள் பண்ணிக்கொண்டு தொண்டை நரம்புகள் புடைத்து தெரிக்கிற மாதிரி மைக் பற்றிய பிரக்ஞையே இல்லாதவனாய் வாழ் வாழ் என்று கத்துவான். ஒரே மாதிரி ஜோக்குகள், சொற்பிரயோகங்கள், கட்டுமானங்கள் என்று அறுத்து தள்ளுவான். அவைகளை அப்போதுதான் முதல் தடவையாக கேட்கிற பள்ளி சிறுமி மாதிரி கலா கலகலவென்று சிரித்து கொட்டுவாள். தகர டப்பாவில் இருந்து இரும்பு வில்லைகளாய் பொய்யே உதிர்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பற்றி கொண்டு வரும். படித்தவன், படிக்க வைக்கிறவன் அறிவு பிழம்பாக இருக்க வேண்டாமா? ஞான சுடராக இருக்க வேண்டாமா? இப்படி கோமாளித்தனமாகவா பண்ணுவது? என்ன பண்ணுவது? முட்டாள்தனமான ஜோக்குகள், அபத்தமான நாடகங்கள், சகிக்க முடியாத சினிமா காமெடி இவற்றை திணித்து திணித்து ஒரு விதமான கோமாளி கலாச்சாரத்தை தானே இந்த பொறுப்பற்றவர்கள்
இந்த மண்ணில் வளர்த்து வைத்திருக்கிறார்கள்? இதையெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு எரிச்சல் மண்டும், ஆத்திரம் பீறிட்டு கொண்டு வரும். புருஷன் அடிக்கிற ஜோக்குக்கு நான் சிரிக்கவில்லை என்ற கலாவுக்கு என் மேல் கோபம் வரும். சிரிச்சாலும் அவள் புருஷன் பேச்சை ரொம்ப ரசிச்சுட்டேனோன்னு கோபம் வரும்னு வச்சுக்கங்க. மொத்தத்துல நான் ஆம்பளைங்களோட சண்டை போட்டாலும் போடுவனே அல்லாமல் ஆம்பளைக்காக சண்டை போட மாட்டேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு நடமாடும் பல்லிக்காகன்னு சத்தம் போட்டு சொல்லிடணுங்கிற மாதிரியான நிலைமைகளை கலா உண்டு பண்ண ஆரம்பிச்சா. ஆஃபீஸ் புறப்படுற நேரத்துக்கு சமையல் ஆகி இருக்காது. டிஃபன் செய்து தரமாட்டா. ஒரு நாள் அடைக்கி பருப்பை நனைச்சிட்டு பேசாம படுத்திருந்தா. சரின்னு நானே அரைச்சு அடை சுட்டுக்கலாம்னு அரைச்சேன். உடனே நீ எப்படி அதை தொடலாம்? இன்னைக்கு நான் விரதம். இப்ப நீ தொட்டு அரைச்ச மாவுல செஞ்ச அடையை நான் எப்படி சாப்பிடுவேன்னு சத்தம் போட்டா. அப்ப உனக்கு மட்டும் கொஞ்சோண்டு பருப்பை ஊற வச்சு இன்னொரு தடவை அரைச்சுக்கோயேன்னு சொன்னேன். இப்பவே மளிகை கடை பில் பட்ஜெட்டுக்கு அடங்காம தாண்டி குதிக்குதாம். அப்படியெல்லாம் ஒரே நாள்ல 2 தடவை அடக்கி நனைக்க மாட்டாளாம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எனக்கு அன்னைக்கு எதையுமே சாப்பிட பிடிக்கல. பட்னி கிடந்த. அரைச்ச மாவு புளிச்சு பாழா போயிருக்குமேன்னு வேற கவலை. சாயங்காலமா வீட்டுக்கு வந்து பார்த்தா அடை மாவு காலியாகி இருந்துச்சு. இப்படி ஏதாவது தொடர்ந்து நடந்தது. புறப்படுற நேரத்துக்கு சீப்பு கிடைக்காது, பவுடர் டப்பா கிடைக்காது. ஒரே சமயத்துல அதுக்கு மேல பொறுத்துக்கவே முடியாதுங்கிறாப்புல ஆயிடுச்சு. இங்க குடுக்குற பணத்தை ஒரு ஹாஸ்டல்ல கொடுக்கலாம்னு நினைச்சு கூட வேலை பார்க்குறவங்க மூலமா விசாரிச்சு எங்கேயோ ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ல இடம் பிடிச்சேன். பேருதான் ஹாஸ்டல். உண்மையில அது ஒரு பழைய காலத்து வீடு. 3 மாடி கட்டிடம். நடுவுல சுவர் வச்சு படல் கட்டி ரூமுன்னு ஒரு 10 அறைகளை தேத்தி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ரூம்லயும் 4 பேரு. தவிர வராந்தாவை தடுத்து டார் மிட்டரிகள்னு ஆஸ்பத்திரி வார்டு மாதிரி கட்டில்களை வரிசையா போட்டிருந்தாங்க. குளியல் அறைக்கும் டாய்லெட்டுக்கும் எப்பவும் அடிதடி. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல ரெடியாகி கிளம்பி ஆகணுமே. விடுதி முழுதும் ஒவ்வொரு அங்குலமும் சுமக்க முடிஞ்ச அழுக்கையும் அசுத்தத்தையும் சுமந்துகிட்டு நிற்கும். சாப்பாடோ கேட்கவே வேண்டியதில்லை. தண்ணியை பயன்படுத்தி தண்ணியை விட அடர்த்தி குறைஞ்ச திரவமா ஒரு விதமான சட்னியை எப்படித்தான் இவங்களால தயாரிக்க முடியுதுன்னு யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு இன்னொரு நோபல் பிரைஸ் கூட கிடைக்கலாம். வத்த குழம்பு மட்டும் சுமாரா இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா ஐட்டமும் ஒரே மாதிரி இருக்கும். டீக்கும் காஃபிக்கும் கூட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. பாத்திரத்துக்கு பக்கத்துல நிக்கிற ஹெல்பிங் கேர்ள்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படியோ மல்லு கட்டி சாப்பாட்டை உள்ள தள்ளினாலும் சாப்பிட்ட தட்டை கழுவ போற இடத்துல இருந்து கிளம்புற சகிக்க முடியாத நாத்தம் அதை அப்படியே வெளியே கொண்டு வந்துடும். அவ்வளவு குப்பை. தட்டில மிஞ்சினதை கொட்டி கொட்டி அது அங்கேயே நாள் கணக்கா அப்படியே கிடந்து அழுகி அழுகி அப்படி ஒரு குடலை புரட்டுற நாத்தம். கால் வைக்கிற இடம் கண் படுற இடமெல்லாம் பாசி மழை மழைன்னு கரும் பச்சையா படர்ந்து தொங்கும். தட்டை கழுவி எடுத்துக்கிட்டு வெளியே வர வரைக்கும் மூச்சை இழுத்து பிடிச்சாப்புல கும்பகம் பண்ண கத்துக்கிட்டேன். ஆனா கூட தங்கி இருந்தவங்களுடைய கொட்டத்தை தான் சகிக்க முடியல. மைக்ரோ பயாலஜி படிச்சுட்டு பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா ஒருத்தி. இசை கல்லூரியில படிச்சவ. போலீஸ்ல இருந்தா. வரலாறு படிச்சவ ஏதோ ஒரு சின்ன ஆஸ்பத்திரியில ரிசப்ஷனிஸ்டா இருந்தா. ஒருத்தையும் புஸ்தகம் தொட்டு நான் பார்த்ததில்ல. எனக்கு மட்டும் மாணவ பருவத்தின் விஸ்தரிப்பு மாதிரி எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி மொழிபெயர்ப்பாளர் வேலை வாச்சிடுச்சு. ஊர்ல தமிழ் மீடியத்துல படிச்சவ தானே நான். வார்த்தைக்கு வார்த்தை அகராதியை புரட்டி தான் அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டி இருந்தது. இதனால ரொம்ப நிதானமாத்தான் வேலை நடந்தது. சாயங்காலம் ரூமுக்கு வந்த பின்னாலேயும் வேலையை தொடர வேண்டி இருந்தது. இது மற்றவங்களுக்கு கிண்டலுக்குரிய விஷயமா போயிடுச்சு. மற்றவங்க பகலெல்லாம் வேலை பார்த்த சலிப்பு தீர ரேடியோவையும் டேப் ரெக்கார்டரையும் டிவியையும் அலற விட்டுக்கிட்டு இருப்பாங்க. நடிகர்களையும் தீவிரமா உபாசிக்கிறவங்க, காதல் வேதனை வயப்பட்டவங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரதாபங்களை அலசுறவங்கன்னு சளசளன்னு பேசுறவங்களுக்கு எந்நேரமும் புஸ்தகமும் கையுமாக இருக்கிற நான் பைத்தியக்காரி மாதிரி தானே தெரியுமே. போதா குறைக்கு மாடன் வேற. எங்க கற்புக்கு காவலாளியா தன்னை நியமிச்சுக்கிட்டவங்க மாதிரி மணிக்கணக்கு நிமிஷ கணக்கு பார்த்து எங்களை ஹாஸ்டல் உள்ள விடுவாங்க. ராத்திரி பூரா வெளியே தங்குறவங்க எல்லாம் தப்பிச்சுக்குவாங்க. ஆனா என்ன மாதிரி போக்கிடமே இல்லாதவங்க பஸ் கிடைக்கல, வேலை முடியலைன்னு நிஜமான காரணத்தினால தாமதமா வந்தாலும் பிரச்சனை தான்.
ஒழுக்கத்த பத்தி மாடன் வாயால இலவச உபன்யாசத்தை உச்ச குரல்ல கேட்டு காதும் நெஞ்சும் புண்ணாக வேண்டியதுதான். கட்டிலுக்கு முன்னால உள்ள திரையை வீட்டு வாசலா பாவிச்சு கோலம் போட்டு ஸ்லோகம் சொல்லி தூக்கத்த கெடுப்பா ஒருத்தி. சாம்பிராணி போடுறேன்னு சமையல் ரூம்ல இருந்து நெருப்பு கட்டியை கொண்டாந்து ஹாஸ்டலுக்கே தீ வைக்க பாப்பா ஒருத்தி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வேதவல்லி மாதிரி ஒரு குரூப். கஞ்சி போடாத வாயில் புடவை, மேலுதட்டில் கருக்கோடுற மீசை, பக்கம் வரவிடாத வேர்வை நாத்தம், நகை நட்டு திருகாணி கூட இருக்காது. பெண்கள் போகப் பொருள் இல்லைன்னு காட்டுறாங்களாம். அதுக்குன்னு இப்படியா நாரணும்? என்கிட்ட வேற வந்து, "என்ன நீங்க வித்தியாசமானவங்களா இருப்பீங்கன்னு பார்த்தேன். ஏமாத்திட்டீங்களேன்னு" அடுக்கினா. வித்தியாசமா இருக்கணும்ங்கிறது தான் வித்தியாசமே இல்லாம எல்லாரும் நினைக்கிற விஷயம் ஆயிருச்சுன்னேன். வெடுக்குன்னு முறைச்சா. மத்தவங்க அலங்காரம் பண்ணிக்கிட்ட ஆம்பளைங்க கவனத்தை தங்க பக்கம் திருப்ப பார்க்கறாங்கன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி அலங்காரங்க ஆம்பளைங்க கண்ணுக்கு பழகிடுச்சு. அதனால இப்படி இருந்த அதிகப்படியான கவனத்தை நீங்க தான் உங்க மேல திருப்பிக்கிறீங்க. சாதாரணமா எல்லோரையும் போல இருந்தா என்னன்னேன். அவ்வளவுதான் பெரிய விரோதம் ஆயிடுச்சு. மொத்தத்துல ஹாஸ்டல்ல இருக்கிறதே இனி தாங்காதுன்னு ஆனப்புறம் ஒரு மாமி வீட்ல பேயிங் கெஸ்டா போனேன். அங்க மட்டும் என்ன நிம்மதி வாழ்ந்துச்சு? அவங்களுக்கு பசிக்கிற நேரம் நாம சாப்பிடணும். அவங்களுக்கு தூக்கம் வர்றப்ப நாம விளக்கை அணைக்கணும். அவங்க வீட்டு விசேஷத்துக்கும் பிறந்த நாளுக்கும் நாம முன்னால நிக்கணும். இங்க தான் இப்படின்னா, வேலை பார்க்குற இடமாவது நிம்மதியா இருக்குதா? அங்கேயும் 1000 தொல்லை. நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்க பத்தாதுன்னு, சுத்தி இருக்கிறவங்களோட ஓயாத புலம்பல். மாமியார் கொடுமையை பேசி கண்ண கசக்குவா ஒருத்தி. வீட்லயும் வேலை பார்த்துட்டு, இங்கேயும் வேலை பார்க்க வேண்டி இருக்கேன்னு வேதனைப்பட்டுக்குவா இன்னொருத்தி. சம்பளத்த வாங்கிட்டு போய் அப்படியே புருஷன் கையில தந்துட வேண்டியதா இருக்கும். அம்மா வீட்டுக்கு ரூ. 100 கூட தர முடியலையேன்னு அழுவா ஒருத்தி. இன்ஸ்டால்மெண்ட்ல தனக்கு வெளிநாட்டு சேலையும் வீட்டுக்கு பொருள்களையும் கடன்ல வாங்கி தந்துட்டு கடன்காரனை நினைச்சு கலங்குவா ஒருத்தி. வேலைக்கு போற கர்வமான்னு கேட்டு கேட்டு அடிச்சு நொறுக்கிற புருஷன் கிட்ட வீட்டோட இருக்கிறவங்களை விட அதிக பணிவோடு நடந்துக்க வேண்டி இருக்கிறதை நினைச்சு சலிச்சுக்குவா ஒருத்தி. புருஷன் மட்டும் என்ன, புள்ளைங்களும் அப்படித்தான் இருக்குது. பக்கத்து வீட்டு ஆன்ட்டி மாதிரி நீ என் மத்தியான சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வந்து தரமாட்டேங்கிறேன்னு கேக்குதுங்க என்று சொல்லி கலங்குவா இன்னொருத்தி. இதெல்லாம் போக கூட வேலை பார்க்குற ஆம்பளைங்களோட சில்மிஷங்க வேற கேட்டு கேட்டு மனசு நொந்து போயிடும் எனக்கு. நம்ம பொண்ணுங்களுக்கு திடமும் நெஞ்சுரப்பும் போதாது, தெளிவு போதாது, தங்களுடைய சந்தோஷம் எதுன்னு தெரிஞ்சுக்க அறிவு போதாது, அதை அடைய தைரியம் போதாது. அதனால எல்லாம் பிரச்சனை. நமக்குன்னு தனியா ஒரு வீடு இருந்தா வேலையை முடிச்சமா போய் விழுந்தமான்னு இருக்கும். நானும் வீடு தேடி தேடி அலுத்துட்டேன். 1000 கேள்விங்க. தன்னந்தனியா இருக்கிற பொண்ணுக்கு வீடு விடமாட்டாங்களாம். குடித்தனக்காரங்களுக்கு தான் விடுவாங்களாம். என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு வீடு விட்டா சிக்கல் வருமாம். சில சமயங்கள்ல பேசாம வேலையே வேண்டாம்னு ஊருக்கே போயிடலாமான்னு தோணுது. ஆனா இப்ப வீட்ல அவங்களும் நான் இல்லாம இருக்கிற வாழ்க்கைக்கு பழகிட்டாங்க. டிவி வாங்கணும், கூட கொஞ்சம் பணம் அனுப்புன்னு அம்மா எழுதியிருக்கு. போன தடவை போய் ஒரு வாரம் தங்குனதுக்கே நான் வந்தா அதிகமா செலவாகுதுன்னு அண்ணி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிச்சு. ஆக இப்ப அம்மா வீடும் எனக்கு அந்நியமா ஆயிடுச்சு. தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் வந்தாப்ல என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு வசதியா தங்குறதுக்கு நிறைய நிறைய இடங்கள் இருந்தா எவ்வளவு சௌகரியமா இருக்கும்னு நினைச்சுக்கிறேன். வேலைக்கு வந்ததுல எத்தனை அசௌகரியங்க பாருங்க. ஆனா இவ்வளவையும் வச்சுக்கிட்டு வேலை தேடித்தானே அலையிறோம். வேலை இல்லாததுனால ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் இதையெல்லாம் விட பெருசில்லையா? இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.